ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்கிறேன். நம்மளுடைய வாழ்க்கையில பல காரியங்கள், பல ஆசீர்வாதங்கள் நம்ம அநேகம் நாட்களா காத்திருப்போம். அநேக காரியங்கள் ஏன் தாமதமாகுது? அதை பெறுவதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஏன் தேவன் காத்திருக்க வைக்கிறார்? நம்ம கிட்ட என்ன காரியத்தை எதிர்பார்க்கிறார் அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இஸ்ரவேல் ஜனங்க ஆதியாகமத்துடைய கடைசியில நம்ம பார்க்கும் பொழுதே யோசேப்பை ஆண்டவர் எகிப்து தேசத்துல கொண்டு போய் வைக்கிறார். அந்த இடத்துல உணவு தானியங்கள் கிடைக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்ட யாக்கோபுக்கு 12 குமாரர்கள், குமாரத்தி, அவங்க மனைவி, பிள்ளைகள் எல்லாருமே சேர்த்து யோசேப்புடைய குமாரர்கள் உட்பட 70 பேர் எகிப்துக்கு போறாங்க. அந்த எகிப்துக்கு போன உடனே அந்த இடத்துல அவங்க ஜீவிக்கிறாங்க. யோசேப்பு மூலமா யாக்கோபுக்கும் யாக்கோபுடைய மற்ற பிள்ளைகளுக்கும் அந்த இடத்துல நல்ல செழிப்பு கிடைக்குது, ஆகாரம் கிடைக்குது, வாழ்ந்திருக்கிறார்கள். எகிப்து தேசத்தில் வாழ்ந்திருக்கும் பொழுது அதற்கு பின்னாக வரக்கூடிய நாட்கள்ல யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜா ஒருவன் தோன்றினான். அவனுக்கு இந்த ஜனங்களை குறித்து தெரியாது, யோசேப்பை குறித்து தெரியாது. யோசேப்பு மூலமா தான் முழு எகிப்து தேசமும் பஞ்சத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டுச்சு. எகிப்து மாத்திரம் இல்ல, மற்ற தேசமும் யோசேப்பின் மூலமா தான் காப்பாற்றப்பட்டுச்சு. அப்படிங்கிறது அந்த புதிய அரசனுக்கு தெரியாததுனால நம்ம தேசத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பலசாலிகளா இருக்கிறாங்களே, இவ்வளவு திரளா பெருகிறாங்களே அப்படின்னு சொல்லி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்த ஆரம்பிக்கிறான். அடிமைப்படுத்தி அவங்கள சிறுமைப்படுத்த தொடங்கி அவங்கள அதிகமான கடினமான வேலைகளை வாங்குறான். சுதந்திர வீதமா போய் அடிமைகளா மாறுறாங்க. இது 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 50 வருஷம் இல்லை, இது நீடிச்சு ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் இது ஏற்கனவே முன் அறிவித்திருந்தார். உன் சந்ததி எகிப்துல 430 வருஷம் அடிமைகளா இருப்பாங்க, அதற்கு பிறகு நான் விடுவிப்பேன். இது யதார்த்தமா நடக்கல, கர்த்தர் இதை அனுமதிக்கிறார், இது அவர் சித்தமா வச்சிருக்கிறார். இது அநேகர் யோசிக்கலாம், ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஏன் அவருடைய ஜனங்களை ஒரு புற ஜாதி தேசத்துல 430 வருஷம் அடிமைகளா ஏன் வைக்கணும்? ஆண்டவர் நினைச்சிருந்தா முதல் வருஷமே விடுவிச்சிருக்க கூடாதா? இந்த அடிமைகள் ஆகாம முன்னாடியே ஆசீர்வதிச்சிருக்க கூடாதா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். தேவஜனமே, ஏன் அப்படின்னு சொன்னா இந்த 400 ஆண்டுகள் காலம் தேவன் அவருடைய சுய பலத்துல விட்டிருந்தார். சுய ஞானத்தை பயன்படுத்தி இருக்கலாம், சுய பலனை நம்பி இருக்கலாம். அவங்க பலசாலிகள் தான். அவங்களே ஐக்கியமா இருந்து அந்த அரசாங்கத்தை எதிர்த்து வாக்குவாதம் பண்ணி அங்க இருந்து வெளியில வருவதற்கு அவங்களுக்கு 400 வருஷத்தை ஆண்டவர் டைம் கொடுக்கிறார். இந்த 400 வருஷமும் அந்த ஜனங்கள் அவங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவங்களால விடுவிக்க முடியல, தங்களை காப்பாத்திக்க முடியல. இப்ப பொதுவா ஒரு ரோட்ல ஒரு மனுஷன் போறாரு. அந்த மனுஷன்ட்ட போய், தம்பி எனக்கு இந்த பொருள் வாங்கி கொடுப்பா, இந்த சாப்பாடு வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன்ட்ட நாம கேட்குறோம் அப்படின்னா அந்த மனுஷன் அடுத்த நிமிஷமே நமக்கு அந்த காரியத்தை வாங்கி கொடுத்துட மாட்டாங்க. உடனே அவங்க கேட்பாங்க, நான் எதுக்கு உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்? நீங்க யாரு? எதுக்காக நான் செய்யணும்? நீங்களும் நானும் சொந்தமா பந்தமா? நீங்க எப்படி என்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு ஒரு காரியம் வரும். அதே தான் ஆண்டவர் எந்த கஷ்டமே இல்லாம அவங்கள செழிப்புல ஆரம்பத்திலேயே நடத்தி இருந்தா ஜனங்க கேட்பாங்க, கர்த்தர் யார்? அவர் எங்களுக்கு என்ன செஞ்சுட்டாரு? நாங்க எதுக்கு அவர் ஆராதிக்கணும்? நாங்க ஏன் வணங்கணும்? அவர் கொடுக்கிற கட்டளைக்குள்ள நாங்க ஏன் கீழ்ப்படியணும் அப்படின்னு மனுஷர்கள் கேட்பாங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் பொல்லாததா இருந்துச்சு, மனுஷனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் விசனப்பட்டார். தேவஜனமே, 430 வருஷம் அவங்களுக்கு ஆண்டவர் டைம் கொடுக்குறாரு. உன் சுய பலன்ல, உன் சுய ஞானத்துல, உன் சுய திறமையில நீ வெளியில வா. அவங்களால முடியல. ஆண்டவர் அதுக்கப்புறம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படி மோசேங்கிற ரட்சகனை தேவன் ஏற்படுத்துகிறார், அழைக்கிறார். வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்களுடைய கண்ணீரை நான் பார்த்தேன், அவங்களுடைய விண்ணப்பத்தை நான் கேட்டேன். இதை 400 வருஷம் தேவஜனமே அடிமைகள் அப்படின்னா சாதாரணமான விஷயம் இல்லை.
வேலைக்காரர்கள் அப்படின்னாலே இன்னைக்கு நிறைய அவங்களுக்கு சட்டங்கள் இருக்குது. இவ்வளோ மணி நேரம் தான் வேலை செய்யணும், கரெக்டாக சம்பளம் கொடுத்துடணும், அவங்களுக்கு தேவையான ஆகாரம் கொடுக்காம வேலை வாங்குறது தவறு, அவங்களுக்காக நிறைய சட்டங்கள் வந்துருச்சு. அவங்களுக்கு சரியாக சம்பளம் கொடுக்கணும். இதில் கவர்மெண்ட்டில் பெரிய பெரிய கம்பெனிகளில் போய் பார்க்கும்போது அவங்களுக்கு பிஎஃப், இஎஸ்ஐ நிறைய அவங்களுக்கான சலுகைகள் இருக்குது. இவ்வளவு நேரம் தான் வேலை வாங்கணும், அதை மீறி கொடுமையாக நடத்துவதற்காக சட்டங்கள் அவங்களுக்கு அனுமதிக்கப்படலை. ஆனால் அடிமைகள்னு சொன்னால் அந்த எஜமான்கள் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ, எவ்வளோ மணி நேரம் சொல்கிறாங்களோ, சாப்பிடாம நீ வேலை செய்யணும்னு சொன்னால் செஞ்சு தான் ஆகணும். ராத்திரி பகலாக நீ செய்யணும்னா செஞ்சு தான் ஆகணும். நீ 10 நாள் தூங்கக்கூடாது, இந்த வேலையை முடிச்சுட்டு தான் நீ தூங்கணும்னா செஞ்சு தான் ஆகணும். அடிமையோடைய நிலை மகா பரிதாபம். தேவச்சனமே, இந்த 400 வருஷம் எவ்வளோ கண்ணீர் வடிச்சிருப்பாங்க, எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. தேவன் இப்போ சொல்கிறாரு, நான் உன்னை விடுவிக்கிறேன். உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன். 12வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர், நான் உன்னோட இருப்பேன், நீ இந்த ஜனத்தை எகிப்தில் இருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விடுவிப்பேன், நீங்க வந்து எனக்கு இதே மலையில ஆராதனை செய்வீங்க, அதுதான் அடையாளம். ஏன் ஆண்டவர் விடுவிக்கிறார்? அந்த விடுவிக்கிறக்கூடிய பிரதான நோக்கம் என்ன? நீங்க என்னை வந்து ஆராதிக்கணும். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நம்மளுடைய அழைப்பே நம்ம அவரை துதிக்கணுங்கிறதா, அவரை ஆராதிக்கணுங்கிறதா. ஆண்டவர் சொல்றாரு, மோசே போ, பார்வோன்ட்ட பேசு, என் ஜனங்கள் என்ன ஆராதிக்கும்படி அனுப்புன்னு போய் சொல்லு. சாதாரணமா அந்த பார்வோன் அனுப்பல. தேவன் 10 வாதைகளை இஸ்ரவேல் தேசத்துக்கு மேல அனுப்புறாரு. சாதாரணமான காரியத்தை கூட அவர் சேனையை அனுப்புறாரு. தண்ணி ரத்தமா ஆண்டவர் மாத்துறாரு. பார்வோன் அனுப்புறேன்னு சொல்றாரு, ஆனா மறுபடியும் இருதயத்தை ஆண்டவரே கடினப்படுத்துறாரு. ஏன்னா ஆண்டவருடைய பலன் எவ்வளவுங்கிறது இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தெரியணும், சகல ஜாதிகளுக்கும் தெரியணும். நீ இவ்வளவு நாள் அடிமைப்படுத்தி வச்சிருந்தல்ல, அந்த ஜனங்களுடைய ஆண்டவர் யாருன்னு உனக்கு தெரியணும், சகல ஜனங்களுக்கு தெரியணும், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தெரியணும். வண்டுகளை சேனையை அனுப்புறாரு. பாலையும் எங்கும் அந்த தேசம் முழுவதும், எகிப்து தேசம் முழுவதும் வண்டுகள். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ வண்டுகள் இல்லை. தவளைகளை அனுப்புறாரு. இஸ்ரவேல் தேசத்துல தவளைகளை திரளா அனுப்புறாரு. பெண்களை அனுப்புறாரு. எரிபந்தமான கொப்பளங்கள், மிருகங்கள் மேல கொப்பளம், மனுஷர்கள் மேல வியாதிகள், 3 நாள் காரிருள், இடி முழக்கம், கல்மலை, 10வது வாதையா. எகிப்து பார்வோன் இஸ்ரவேல் தேசத்துல பிறக்கிற குழந்தைகள், ஆண் குழந்தைகள் பலசாலிகளா இருக்கிறாங்கன்னு சொல்லி பிறக்கிற ஆண் குழந்தைகளை நதியில போடும்படி ஆணையிட்டான். இதற்கு கர்த்தரே பழி வாங்கினார். நீயும் சும்மா இருப்ப, யுத்தம் என்னுடையதுன்னு சொல்லுகிற ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்துடைய ஆண் பிள்ளையவா நீ சங்கரிச்ச அப்படின்னு சொல்லி எகிப்து பார்வோனுடைய தலைச்சம் பிள்ளைகளை இருந்து எகிப்து தேசத்துல சாதாரண ஒரு மனுஷனுடைய ஆண் குழந்தை வரைக்கும் சகல தலைச்சம்பிள்ளையும் கர்த்தர் 10வது வாதையை அடிக்கிறார். அவருடைய ஓங்கிய புயத்தினால, வல்லமையுள்ள கரத்தினால கர்த்தரை விடுவிக்கிறார். தேவஜனமே, அதற்கு பிறகு அந்த ஜனங்களை விடுவித்து கொண்டு வர்றாரு. அந்த வனாந்தரத்தில் ஆண்டவர் அவருடைய கட்டளைகளை கொடுக்கிறார். 10 கட்டளைகளை கொடுக்கிறார், கற்பனைகளை கொடுக்கிறார், நியாயங்களை கொடுக்கிறார். இப்ப ஜனங்கள் கர்த்தர் யார் என்று அறிந்து கொண்டார்கள். அதற்கு பிறகும் எந்தெந்த ஜனங்கள் ஆண்டவரை சேவிக்கலையோ அவர்கள் எல்லாம் விழுந்தாங்க. யாரெல்லாம் ஆண்டவரை ஆராய்ச்சாங்களோ தேவன் உயர்த்தி வைத்தார், அவருடைய நாமம் மகிமைக்கார். தேவஜனமே, இன்னைக்கு கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு மேலா இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. நாமளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களா கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில தாமதம் தெரியுமா? என்னுடைய சுய பலன்ல முடியாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. கர்த்தர் தான் செய்ய முடியும். நம்ம எப்ப ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறோமோ, ஆண்டவரே என்னால முடியாது, என் சுய பலன்ல முடியாது, என்னுடைய ஞானம் குறைவு, என் பலன் குறைவு, என் திறமை குறைவுன்னு சொல்லி என்னைக்கு நம்ம தாழ்த்துறோமோ, என்னால முடியாது நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறோமோ, அன்னைக்கு கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறாரே. இன்னைக்கு ஆண்டவரோட சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க. ஆண்டவரே, இந்த அற்புதத்தை இவ்வளவு நாள் நான் எதிர்பார்த்துட்டேன், என்னால முடியல, இன்னைக்கு முழுக்க முழுக்க உங்க கையில கொடுக்கிற ஆண்டவரே நீங்க நடத்துங்கன்னு சொல்லி ஜெபிங்க. முழு நிச்சயமாய் கர்த்தர் உங்களை சம்பூர்ணமாய் சாப்பிடும்படி திருப்தியாக நடத்துவார். கண்களை முடிச்சு வைக்கலாம். அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே?
கர்த்தர் எங்களோட பேசின வார்த்தைக்காக நன்றி. எங்களோட வாழ்க்கையில் ஏன் தாமதம் அப்படின்னு சொல்லி தகப்பனே நாங்கள் பார்த்தோம். நீங்கள் எங்களோட பேசுனீங்க. எங்கள் சுய பலனால முடியாதுப்பா. எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ அற்புதங்கள் ஆண்டவரே மலை போல நிற்குது. எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ தேவைகள் மலையை போல இருக்கு. எங்களை பயமுறுத்துது பல காரியங்கள். இது நடக்குமா, இது நடக்காதா, அநேக ஜனங்களுக்கு முன்னாடி நான் வெக்கப்பட்டுருவேனா, அநேகம் காரியங்கள் எங்களை பயமுறுத்துது. அநேக தேவைகள் எங்களுக்கு முன்னாடி இருக்குதுப்பா. எங்களால முடியாது தகப்பனே. நீங்க எங்க நடுவுல அற்புதங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மாத்திரம் நம்புகிறோம், உங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறோம். நீங்க மாத்திரம் நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன மகிமை உம்முடைய ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.